வணக்கம். காலநேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். மக்களின் வாழ்வதற்கான உரிமையை கோரி போராட்டம் மேற்கொள்ளப்படுகின்றது என முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சவால்களை எதிர்கொண்டு சுதந்திர கட்சி அரசாங்கம் ஒன்றை ஏற்படுத்தும் வரை ஓயப்போவதில்லை என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உபதலைவர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மேதின நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட பொய் பிரச்சாரங்களால் மக்கள் ஏமாற்றப்பட்டார்கள். இந்த அரசாங்கத்தின் வாக்குறுதிகளை மக்கள் பாரியளவில் நம்பினார்கள். தற்போது ஏமாற்றமடைந்துள்ள மக்கள் எந்த பக்கம் செல்வதென அறியாமல் இருக்கும் நிலையில் இவ்வாறான நேரத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மக்களுக்கு தேவைப்படுகிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கம் ஒன்றை அமைக்கும் வரை நாங்கள் ஓயப்போவதில்லை. அன்று தொழிலாளர்கள் 8 மணி நேர வேலை கோரியே போராட்டம் மேற்கொண்டனர். ஆனால் இன்று எமது மக்கள் வாழ்வதற்கான உரிமையை கோரியே போராட்டம் மேற்கொள்கிறார்கள். நாட்டு மக்களிடம் அறவிடப்படும் வரிகள் திரைசேரியில் சேர்க்கப்பட்டு வருகின்ற நிலையில் தற்போது திரைசேரியில் இருந்து 2.5 மில்லியன் டாலர் காணாமல் போயுள்ளது. வரலாற்றில் ஒருபோதும் இவ்வாறான சம்பவம் இடம்பெற்றதில்லை. கடந்த கால அரசாங்கங்களில் பல்வேறு திருடர்கள் இருந்தார்கள். ஆனால் யாரும் திரைசேரியில் இருந்த பணத்தை கொள்ளையடிக்கவில்லை. இந்த அரசாங்கம் மக்களுக்கு அளித்த எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை. அதே நேரம் கல்வித்துறையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதாக தெரிவித்து கல்வித்துறையை வீழ்ச்சியடைய செய்திருக்கிறது. அதனால் ஆட்சி மாற்றம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் நாங்கள் ஒன்றுபட்டு இந்த மாற்றத்தை ஏற்படுத்த அணி திரள வேண்டும். විරුද්ධව පනතක් සම්මත කරා නම් අපි අභියෝග කරනවා පුළුවන් නම් කියන්න කියලා. එහෙම දෙයක් කරලා නැහැ. ඒක නිසා මිත්‍රවරුනි දූෂණයට විරුද්ධව පිරිසිදු இலங்கை பொதுத்துறையில் தற்காலிக அடிப்படையில் பணியாற்றும் ஆயிரக்கணக்கான ஊழியர்களை நிரந்தரம் ஆக்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதற்கான விசேட சுற்று நிருபத்தை பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு வெளியிட்டுள்ளது. அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் கலாநிதி நலிந்த ஜாதிச இது குறித்து தெரிவிக்கையில் சுமார் 9800 தற்காலிக சாதாரண மற்றும் ஒப்பந்த அடிப்படையிலான ஊழியர்கள் இந்த திட்டத்தின் மூலம் நிரந்தர நியமனங்களை பெற்றுக்கொள்வார்கள் என தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளுக்கு அமைய இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. சேவைக்காலம், வினைத்திறன் மற்றும் வெற்றிடங்களின் அடிப்படையில் தகுதியான ஊழியர்களை இனம் கண்டு அவர்களது விவரங்களை சமர்ப்பிக்குமாறு அனைத்து அமைச்சின் செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக தொழில் பாதுகாப்பற்ற நிலையில் பணியாற்றி வந்த ஊழியர்களுக்கு இந்த தீர்மானம் பெரும் நிம்மதியை அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2026 ஆண்டிற்கான புனித ஹஜ் கடமையை முன்னிட்டு முதலாவது குழு நேற்றிரவு சவுதி அரேபியாவின் ஜிதாவிற்கு புறப்பட்டது. 2026 ஆண்டிற்கான ஹஜ் யாத்திரையை முன்னிட்டு 325 யாத்திரைகளை கொண்ட முதலாவது குழு நேற்றிரவு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து சவுதி அரேபியாவின் ஜித்தாவிற்கு புறப்பட்டு சென்றுள்ளது. இதனை ஒட்டி கட்டுநாயக்க விமான நிலையத்தின் புறப்படும் முனையத்தில் விசேட நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி, இலங்கைக்கான சவுதி அரேபிய தூதுவர் ஹாலித் கமுத் அல் ஹக்தானி மற்றும் இலங்கை ஹஜ் குழுவின் உயர்மட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த முதலாவது பயணத்திற்காக சவுதி ஏர்லைன்ஸ் விசேட விமானம் ஒன்றை பயன்படுத்தியிருந்தது. குறித்த விமானம் நேற்றிரவு 9:05 கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து ஜித்தாவிற்கு புறப்பட்டது. 2026 ஆண்டு ஹஜ் யாத்திரைக்காக இலங்கை முஸ்லிம் சமூகத்தில் இருந்து 3500 பேர் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் சவுதி ஏர்லைன்ஸ் தவிர கட்டார் ஏர்வேஸ் விமானங்கள் மூலமாகவும் சவுதி அரேபியாவின் மக்காவிற்கு அழைத்து செல்லப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நிதியமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் ரங்க ராஜபக்ஷவின் மர்ம மரணம் தொடர்பான பிரேத பரிசோதனைகளை முன்னெடுக்க 4 சிரேஷ்ட சட்ட வைத்திய நிபுணர்கள் அடங்கிய விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. குளியாப்பேட்டியாவில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தேகத்துக்கிடமான முறையில் சரளமாக மீட்கப்பட்ட இச்சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். உயிரிழந்தவரின் மகள் அளித்த தகவலின் பேரில் அவரது வீட்டின் தோட்டத்தில் சடலம் கண்டெடுக்கப்பட்ட நிலையில்
அங்குள்ள வாழை மரத்துக்கு அருகில் பாரிய இரத்தக்கரைகள் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் அவரது கை மற்றும் கால்களில் ஆழமான வெட்டுக்காயங்கள் காணப்படுவதுடன் சடலத்திற்கு அருகில் இருந்து சிறிய கத்தி ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது. இந்த மரணமானது ஒரு கொலையா, தற்கொலையா அல்லது விபத்தா என்பது குறித்து உறுதிப்படுத்துவதற்காக சடலம் தற்போது குளியாப்பட்டிய போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. குளியாப்பட்டிய நீதவான் நீதிமன்றத்தினால் நீதவான் விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் நியமிக்கப்பட்டுள்ள விசேட வைத்திய நிபுணர்கள் குழுவின் பிரேத பரிசோதனை அறிக்கை மூலம் மரணத்திற்கான உண்மையான காரணம் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. $2.5 மில்லியன் நிதி மோசடி விவகாரத்தில் இவர் அண்மையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வாகன பயன்பாடு மற்றும் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக கிளிநொச்சி ஏனையின் வீதியில் செல்லும் அனைத்து வாகனங்களும் பரிசோதனை செய்யப்பட்டன. கிளிநொச்சி போக்குவரத்து போலீஸ் பிரிவின் அதிகாரிகளின் உதவியுடன் கிளிநொச்சி ஏனையின் வீதியில் பயணிக்கும் அனைத்து வாகனங்களும் திடீரென பரிசோதனை செய்யப்பட்டன. கிளிநொச்சி மாவட்ட மோட்டார் போக்குவரத்து அலுவலகத்தின் தலைமை பரிசோதகர் தலைமையில் பரிசோதனை நடைபெற்றது. பரிசோதனையின் போது பேருந்துகள் பயணிகள் போக்குவரத்து சேவைகளுக்கு ஏற்ற நிலையில் உள்ளதா என்பது குறித்த கவனம் செலுத்தப்பட்டது. வீதியால் செல்வதற்கு தரமற்ற வாகனங்களுக்கு சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. இதன்போது பரந்தன் மற்றும் முருகண்டி வீதி போக்குவரத்தில் ஈடுபடும் குறுந்தூர சேவை பேருந்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. குறித்த வாகனங்களில் உள்ள குறைபாடுகளை 14 நாட்களுக்குள் சரி செய்து மோட்டார் வாகன ஆய்வாளரிடம் ஆய்வுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என போலீசாரால் அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பொது போக்குவரத்து வாகனங்களில் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வகையில் பொருத்தப்பட்டுள்ள அபாயகரமான மேலதிக உதிரிப்பாங்களை அகற்றவும் சாரதிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காலம் தாழ்த்தாமல் அரசாங்கம் மாகாணசபை தேர்தலை நடாத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சையத் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் ஜனநாயக ஆட்சி ஒன்றை உருவாக்குவோம் என எதிர்க்கட்சித் தலைவர் சையத் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கொழும்பு மாளிகாவத்தை BD சிறிசேன மைதானத்தில் இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டத்தில் இவ்வாறு குறிப்பிட்டார். கட்சி என்ற ரீதியில் தொழிலாளர் வர்க்கத்தின் உரிமைகளை பாதுகாப்போம். கடந்த அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு அடிபணிந்து தொழிலாளர்களின் ஊழியர் சபலாம நிதி நம்பிக்கை நிதியில் கை வைத்தது. அதனை நீக்குவோம் என வாக்குறுதி அளித்து இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. ஆனால் இன்று இவர்களால் இந்த நாடு தொழிலதிபர்களின் அடிமையாக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு தொழிலாளர் வர்க்கம் இழந்த அனைத்து உரிமைகளையும் எமது ஆட்சியில் நாம் நிச்சயம் மீள பெற்றுக் கொடுப்போம். எமது கட்சி அடிப்படைவாதம், நவீன லிபரல்வாத கொள்கைகளை எதிர்க்கின்றது. ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்ட கொள்கைகளை மாத்திரமே நாம் அங்கீகரிக்கின்றோம். அதனை பாதுகாப்பதற்கான அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம். அரசாங்கத்தின் மோசடிகளில் தொடர்ந்தும் வெளிப்படுத்தி வருகின்ற போதிலும் அவை தொடர்ந்தும் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றன. இவை அனைத்துக்கும் மேலாக பலவத்தில் உள்ள பொய்யர்கள் மிகவும் மோசமானவர்கள். அவர்கள்தான் புதிய கள்வர்களை உருவாக்குகின்றனர், அவர்களை பயிற்றுவிக்கின்றனர். எமது மேதின கூட்டத்தில் பங்கேற்றுள்ளவர்களின் முகங்களில் புதிய எதிர்பார்ப்புகள் தெரிகின்றன. அவர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகின்ற வகையில் ஜனநாயக ஆட்சியொன்றை நாம் உருவாக்குவோம். நாட்டுக்கு அழகிய வசனங்களால் ஆன கதைகள் தேவையில்லை. அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளுக்கான தீர்வுகளே அவசியமாகும். அரசாங்கம் அந்த தீர்வை வழங்காவிட்டாலும் நாம் பல்வேறு வேலை திட்டங்கள் மூலம் மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்கி கொண்டிருக்கின்றோம். எதிர்க்கட்சி பலவீனமானதாக சிலர் விமர்சிக்கின்றனர். ஆனால் நாம் போலியான கல்வி சான்றிதழ் வைத்திருந்த சபாநாயகரை 3 வாரங்களில் பதவி விலகச் செய்தோம். அதேபோன்று ஏனைய மோசடிகளையும் வெளிப்படுத்தி இந்த நாட்டை நாம் நிச்சயமாக மீள கட்டி எழுப்புவோம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எமது மேதின கூட்டத்துக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதற்காக அவருக்கும் நன்றி கூறுகிறோம். இரு கட்சிகளும் ஒன்றிணைந்து பயணிப்பதற்கு குழு ஒன்றை அமைக்குமாறு அவர் பரிந்துரைத்துள்ளார். ஆனால் இப்போது குழுக்கள் அவசியமற்றவை. காரணம், இரு கட்சிகளும் ஏற்கனவே இணைந்தாயிற்று. நாம் இணைந்து தான் செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். எமது இணைவை தடுப்பதற்கு அந்த குழுக்களில் மிகச்சிறிய குழுக்கள் இடம்பெறலாம். எமது ஒற்றுமையை சீர்குலைப்பதே அந்த குழுக்களின் எதிர்பார்ப்பாகும்.
என்றும், ஆனால் நாம் அந்த சதிகாரர்களின் சதித்திட்டம் வெற்றி பெற இடமளிக்க மாட்டோம். நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் நாம் இணைந்தே பயணிப்போம். இறுதியாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடாத்துமாறு சவால் விடுக்கின்றேன். காலம் தாழ்த்தாமல் உடனடியாக நடாத்துமாறு வலியுறுத்துகின்றேன். இது கோரிக்கை அல்ல, சவாலாகும். அவ்வாறு மாகாண சபை தேர்தல் நடாத்தப்பட்டால் அடுத்த மே தின கூட்டம் ஐக்கிய மக்கள் சக்தியின் முதலமைச்சர்களுடனேயே இடம்பெறும் என குறிப்பிட்டுள்ளார். නියත වශයෙන්ම සමගි ජන බලවේගයේ නායකත්වය තුළ මේ පච වැඩ නොකරන ආණ්ඩුව වෙනුවට වැඩ කරන රට දියුණු කරන රටේ ජනතාව ශක්තිමත් කර අධ්‍යාපන வடக்கின் ஊழல் அரசியல்வாதிகளை சிறையில் அடைப்பது உறுதி என அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். தென்னிலங்கையில் ஊழல் திமிங்கலங்களை சிறையில் அடைத்தது போன்று வடக்கின் ஊழல் அரசியல்வாதிகளையும் சிறையில் அடைப்பது உறுதி என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரட்நாயக்க யாழ்ப்பாணத்தில் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் மேதின பேரணி யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரி வீதியில் உள்ள முலவைச் சந்தியில் ஆரம்பமானது. ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்ட இந்த பேரணி பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறும் ஆஸ்பத்திரி வீதி வழியாக சென்று சத்திரை சந்தி மற்றும் பிரதான தபால் நிலையத்தை வந்தடைந்தது. அதனைத் தொடர்ந்து யாழ் மத்திய பேருந்து நிலையத்தை அடைந்ததும் அங்கு மாபெரும் மேதின கூட்டம் நடைபெற்றது. அங்கு உரையாற்றிய அமைச்சர் பிமல் ரட்நாயக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கம் மற்றும் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலை போன்றவர்களை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கைது செய்யும் என மக்கள் எதிர்பார்த்தார்களா என கேள்வி எழுப்பினார். தெற்கில் இடம்பெற்ற ஊழல்களுக்கு எதிராக எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகளை போன்றே வடக்கின் ஊழல்வாதிகளையும் கைது செய்து சிறையில் அடைக்கப் போவதாக அவர் இதன்போது உறுதியளித்தார். இந்த விடயத்தில் அரசாங்கம் எவ்வித அரசியல் தலையீடுகளையும் செய்யாது என குறிப்பிட்ட அமைச்சர் சட்டத்தை அமுல்படுத்தும் அதிகாரிகளுக்கு முழுமையான அதிகாரத்தையும் சுதந்திரத்தையும் வழங்கி அவர்களுக்கு அரசாங்கம் பக்கபலமாக இருக்கும் என தெரிவித்தார். மேலும் 60 மாத கால ஆணை வழங்கப்பட்ட நிலையில் தற்போது 18 மாதங்களை கடந்துள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர் எஞ்சியுள்ள காலப்பகுதிக்குள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வாக்குறுதிகள் மற்றும் வடக்கு மக்களின் மத வழிபாட்டு தலங்கள் அமைக்கப்பட்டமை தொடர்பான சிக்கல்கள் உட்பட அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காணப்படும் என உறுதியளித்தார். இக்கூட்டத்தில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், முன்னாள் விரிவுரையாளரும் யாழ் மாநகர சபை உறுப்பினருமான கபிலன், பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன், ஜே ரஜீவன், வைத்தியகலாநிதி பவானந்தராஜா மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் பலரும் மேடையில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். අපි කියන්න කැමති මේ දේශපාලන දූෂිතයන් සියලු දෙනාම අපි විශ්වාස කරනවා ඊළඟ මාස කිහිපය ඇතුළතදී අවුරුද්ද විතර වෙනකොට අධිකරණයෙන් මේගොල්ලන්ව ඉවත් කළා තිබේවි. ඒ නිසා சமத்துவ கட்சியின் மேதின கூட்டம் கிளிநொச்சியில் இடம்பெற்றது. சமத்துவ கட்சியின் மேதின கூட்டம் கிளிநொச்சி முழங்காவில் நாச்சிக்குடா சந்தியில் இடம்பெற்றது. சமத்துவ கட்சியின் பூனகிரி தெற்கு பிரதேச அமைப்பாளர் குபேந்திரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கட்சியின் பொதுச் செயலாளர் முனா சந்திரகுமார், வடக்கு மாகாண சபையினுடைய முன்னாள் விவசாய அமைச்சர் கானா சிவனேசன், கடற்றொழில் சமாச தலைவர் ஜோசப் பிரான்சிஸ், பனைதென்னை வள கூட்டுறவு சங்கங்களின் சமாச தலைவர் ராஜதுரை மற்றும் மதக்குருமார்கள், பிரதேச அமைப்பாளர்கள், செயற்பாட்டாளர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள் என பலரும் பங்கேற்றனர். மட்டக்களப்பு மகளடி தீவில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மேதின நிகழ்வு நடைபெற்றது. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் சர்வதேச மேதின நிகழ்வு மட்டக்களப்பு மகளடி தீவில் நடைபெற்றது. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பிரதி தலைவர் திரவியம் தலைமையில் மகளடி தீவு கலாசார நிலையத்தில் நிகழ்வு நடைபெற்றது. கொக்கட்டிச்சோலை தான் தோன்றீஸ்வரர் ஆலயத்திற்கு முன்பாக இருந்து மேதின பேரணியும் இடம்பெற்றது. பேரணியில் பெருமளவான கட்சி ஆதரவாளர்களும் தொழிலாளர்களும் கலந்து கொண்டனர். மகளடி தீவு கலாசார மண்டபத்தில் நிகழ்வுகள் நடைபெற்றன. நிகழ்வில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பூ பிரசாந்தன், கட்சியின் முக்கியஸ்தர்கள், ஆதரவாளர்கள், பொது அமைப்புகள் என பெருமளவானோர் கலந்து கொண்டனர்.
தேசிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டம் வவுனியாவில் இடம்பெற்றது. தேசிய மக்கள் சக்தியின் பிரம்மாண்ட மேதின கூட்டம் வவுனியாவில் இடம்பெற்றது. வவுனியா தமிழ் மத்திய மகா வித்தியாலயத்துக்கு முன்பாக ஆரம்பமான ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் பங்கேற்று நகர் வழியாக கலைமகள் விளையாட்டு மைதானத்தை அடைந்து கூட்டத்தில் பங்கேற்றனர். இதில் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க, கூட்டுறவு பிரதி அமைச்சர் உபாலிஷ் சமரசிங்க, வன்னி மாவட்ட வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் மானா ஜெகதீஸ்வரன், சேனா திலகநாதன் மற்றும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இலங்கைக்கான சோசலிச கட்சியின் மேதின கூட்டம் வவுனியாவில் இடம்பெற்றது. இலங்கைக்கான சோசலிச கட்சியின் மேதின கூட்டம் வவுனியா இறம்பிக்குளத்தில் இடம்பெற்றது. அமெரிக்காவின் கொலைவரி ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடுவோம் மற்றும் டொலர் ஆதிக்கத்தை தோற்கடிப்போம் எனும் துணைப்பொருளில் இறம்பிக்குளத்தில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் கூட்டம் இடம்பெற்றது. கட்சியின் தலைவர் நானா தேவகிருஷ்ணன் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் குருநாகல் மாவட்டத்தின் செயலாளர் NGS விஜி சிங்க, வவுனியா மாவட்ட செயலாளர் குண ரட்னகாந்தன், சானா சண்முகதாசன், கற்கேலியத்தின் சானா நடராசா, மத்திய குழு உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் பங்கேற்றனர். தமிழ் மக்கள் பேரவையின் மேதின நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. தமிழ் மக்கள் பேரவையின் மேதின நிகழ்வு யாழ்ப்பாண நல்லூர் இளங்கலைஞர் மண்டபத்தில் இடம்பெற்றது. சட்டநாதர் சிவன் ஆலயத்திலிருந்து இளங்கலைஞர் மண்டபம் வரை பேரணி முன்னெடுக்கப்பட்டது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா, சட்டத்தரணி ஜோதிலிங்கம், காணா அருந்தவபாலன், போனா ஐங்கரநேசன், நாவலன் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் பங்கேற்றனர். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் மேதின கூட்டம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் மேதின கூட்டம் யாழ்ப்பாணம் இணுவிலில் இடம்பெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன், சுரேஷ் பிரமச்சந்திரன் உட்பட பலர் பங்கேற்றனர். இத்துடன் காலநேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.